ஓம் சாந்தி. 9/3/2026 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, எப்படி அனைவருக்கும் நன்மை செய்வது தந்தையின் பாகமாக இருக்கிறதோ, அதேபோல் தந்தைக்கு சமமாக நன்மை செய்பவர் ஆகுங்கள். தனக்கும் மற்றும் அனைவருக்கும் நன்மை செய்யுங்கள். கேள்வி: குழந்தைகளின் எந்த ஒரு விசேஷ தன்மையை பார்த்து பாப்தாதா மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார்? பதில்: ஏழை குழந்தைகள் பாபாவின் யஜ்யத்திற்கு 8 அணா 1 ரூபாய் அனுப்புகிறார்கள். பாபா இதற்கு கைமாறாக எங்களுக்கு மாளிகை கொடுங்கள் என்று சொல்கிறார்கள். அதற்கு பாபா, குழந்தைகளே, இந்த 1 ரூபாயும் கூட சிவபாபாவின் யஜ்யத்தில் சேமிப்பாகிவிட்டது. உங்களுக்கு 21 பிறவிகளுக்கு மாளிகை கிடைத்துவிடும் என்று கூறுகிறார். குசேலருடைய உதாரணம் இருக்கிறதல்லவா? எந்த செலவும் இல்லாமல் குழந்தைகளாகிய உங்களுக்கு உலக ராஜ்யம் கிடைத்து விடுகிறது. ஏழை குழந்தைகளின் இந்த விசேஷத்தன்மையை பார்த்து பாபா மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார். முரளியின் பாடல்: உங்களை அடைந்து நாங்கள் உலகத்தையே அடைந்து விட்டோம். ஓம் சாந்தி. தந்தையிடமிருந்து இப்பொழுது எல்லையற்ற ஆஸ்தி அடைந்து கொண்டிருக்கிறோம் என்பதை இனிமையிலும் இனிமையான குழந்தைகள் புரிந்திருக்கிறீர்கள். பாபா உங்களுடைய ஸ்ரீமத் படி நடந்து நாங்கள் உங்களிடமிருந்து மீண்டும் எல்லையற்ற ஆஸ்தி அடைந்து கொண்டிருக்கிறோம் என்று குழந்தைகள் சொல்கிறீர்கள். இது ஒன்றும் புதிய விஷயம் அல்ல. குழந்தைகளுக்கு ஞானம் கிடைத்திருக்கிறது. சுகதாமத்திற்கான ஆஸ்தி நாம் ஒவ்வொரு கல்பமும் அடைந்து கொண்டே இருக்கிறோம் என்பதை அறிவீர்கள். நாம் எல்லையற்ற தந்தையிடமிருந்து 21 பிறவிகளுக்கான ஆஸ்தி அடைகிறோம். பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இழக்கிறோம். இது ஏற்கனவே உருவாக்கப்பட்ட அனாதி விளையாட்டு என்று தந்தை புரிய வைத்திருக்கிறார். இந்த நாடகத்தில் உங்களுக்கு அதிக சுகம் இருக்கிறது என்பதையும் அறிவீர்கள். கடைசியில்தான் ராவணனின் மூலம் துக்கம் அடைகிறீர்கள். அதாவது பாதி சுகம் பாதி துக்கம் அப்படின்னா அதுல எந்த ஒரு மஜாவும் இருக்காது. அதனால 3/4 பாகம் நீங்க சுகத்துல இருப்பீங்க, 1/4 பாகம் தான் கடைசியில தான் துக்கம் அப்படின்றார். தந்தைதான் ஞானக்கடல், தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடியவர், முக்தி மற்றும் ஜீவன் முக்திக்கு அழைத்து செல்லக்கூடியவர். இதையும் இப்பொழுதுதான் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். தந்தையை மற்றும் சிருஷ்டி சக்கரத்தை நினைவு செய்து கொண்டே இருக்க வேண்டும். இதற்கு முன்பு நீங்கள் எதையும் அறியாமல் இருந்தீர்கள். இப்பொழுது வரிசை கிரமமான முயற்சியின் அனுசாரம் அறிந்திருக்கிறீர்கள் என்பதை தந்தை புரிய வைக்கிறார். இதற்கு முன்பு நாம் எப்படி இருந்தோம், இப்பொழுது என்ன ஆகி இருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். புத்தியில் எவ்வளவு ஞானம் வந்துவிட்டது. எனவே உங்களுக்கு மிகுந்த குஷி இருக்க வேண்டும். எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தி கிடைக்கிறது. எனவே இப்பொழுது தனக்கும் மற்றவர்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும். அனைவருக்கும் நன்மை செய்ய வேண்டும். முன்பு ஒருவருக்கொருவர் தீமைதான் செய்தீர்கள். ஏனென்றால் அசுர வழியில் இருந்தீர்கள். இப்பொழுது ஸ்ரீமத் படி நடந்து கொண்டிருக்கிறீர்கள். எனவே தனக்கும் நன்மை செய்து கொள்ள வேண்டும். அதாவது அசுர வழியில இருந்ததுனால நிறைய தீமை செய்தீங்க. தனக்கும் தீமை செய்துகிட்டீங்க, மற்றவங்களுக்கும் தீமை செய்தீங்க. இப்போ ஸ்ரீமத் படி நடந்துட்டு இருக்கீங்க, ஸ்ரீமத் படி இருக்கிறீங்க. ஆகையால தனக்கும் நன்மை செய்துக்கணும், மற்றவங்களுக்கும் நன்மை செய்யணும் அப்படின்றார்.
இந்த எல்லையற்ற படிப்பை அனைவரும் படிக்க வேண்டும். சென்டர்ஸ் திறக்கப்பட வேண்டும் என்று உங்களுடைய உள்ளம் விரும்புகிறது. எந்த ஞானத்தின் மூலம் எங்களுக்கு எல்லையற்ற குஷி ஏற்பட்டதோ அதை மற்றவர்களுக்கும் அனுபவம் செய்விக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். நாடகத்தின்படி இந்த முயற்சியும் நடந்து கொண்டே இருக்கும். அப்படின்னா சென்டர்ஸ் திறந்து கொண்டே போகும். பாரதத்தை மீண்டும் சொர்க்கமாக ஆக்குவதற்காக தான் தந்தை வந்திருக்கிறார். முன்பு நாம் நரகவாசிகளாக இருந்தோம், இப்பொழுது சொர்க்கவாசிகளாக ஆகிக் கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இந்த சக்கரம் உங்களுடைய புத்தியில் சதா சுற்றி கொண்டே இருக்க வேண்டும். இதன் மூலம் நீங்கள் குஷியாக இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்ற போதையும் இருக்க வேண்டும். தந்தையின் பாகம் அனைவருக்கும் நன்மை செய்வதாகும். அதேபோல் நம்முடைய பாகமும் அனைவருக்கும் நன்மை செய்வதாக இருக்க வேண்டும். பாபா கல்யாணக்காரியாக ஆக்கியிருக்கிறார் என்றால் தனக்கும் நன்மை செய்து கொள்ள வேண்டும், மற்றவர்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும். அதாவது பாபா கல்யாணக்காரி, நன்மை செய்யக்கூடியவர். இப்போ குழந்தைகளாகிய நம்மையும் கல்யாணக்காரியாக ஆக்கியிருக்கிறார், நன்மை செய்யக்கூடியவர்களாக ஆக்கியிருக்கிறார். ஆகையால உங்களுக்கு நீங்க நன்மை செய்துக்கணும், மற்றவங்களுக்கும் நன்மை செய்யணும் அப்படின்னு சொல்றார். யார் எந்த அளவிற்கு நிறைய பேருக்கு நன்மை செய்கிறார்களோ அந்த அளவிற்கு பாபாவும் மகிழ்ச்சி அடைவார். அப்போ பாபாவை குஷிப்படுத்தணும்னா நிறைய பேருக்கு நன்மை செய்யணும், நிறைய பேருக்கு ஞானம் கொடுக்கணும், தூய்மையாகுவதற்கான வழி சொல்லணும், சொர்க்கத்திற்கு தகுதியானவர்களாக ஆக்கணும். அப்போதான் அவங்க நன்மை அடைவாங்க. அவங்க தூய்மையாகும் போது அவங்களும் சுகம் சாந்தி அனுபவம் செய்வாங்க, முயற்சி செய்து சொர்க்கத்திற்கு வருவாங்க. கடைசியில் உலகத்தில் நிறைய கலவரங்கள் ஏற்படும் என்பதையும் அறிவீர்கள். இந்த யுத்தம் முடிவடையுமா என்ன? எங்காவது ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கும். எங்கு பார்த்தாலும் சண்டைதான் நடந்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது. மனிதர்களும் இறந்து கொண்டே இருக்கிறார்கள். எவ்வளவு துக்கமான உலகமாக இருக்கிறது. இந்த துக்க உலகத்திலிருந்து இப்போது சென்றே விட்டோம் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். பாபா பொறுமை அளித்துக் கொண்டிருக்கிறார். இது சீச்சியான உலகம். இன்னும் கொஞ்ச காலத்தில் நாம் அமைதியான உலகத்தை ராஜ்யம் செய்வோம். இதில் குஷி அடைய வேண்டும் அல்லவா? அதாவது பாபா நமக்கு பொறுமையாக இருங்க, இன்னும் கொஞ்ச காலம்தான், இதோ நீங்க இந்த உலகத்திலிருந்து போக போறீங்க, அமைதியான உலகத்தை ராஜ்யம் செய்ய போறீங்க, ஆகையில குஷியாக இருங்க அப்படின்றார். இங்கு அனைவரும் காம சிதையில் எரிந்து கொண்டிருக்கிறார்கள். முழு உலகமும் சுடுகாடாக மாறியிருக்கிறது. நீங்கள் மிகவும் குஷியாக தந்தையின் வீட்டில் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். வீட்டில் தந்தை முதலில் குழந்தைகளுக்கு தானே ஊட்டி விடுவார். உலகம் எப்படியோ இருக்கு, ஒரு பக்கம் யுத்தம் நடந்துட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் காம சிதையில சுடுகாடாக மாறியிருக்கு. ஆனா நீங்க பாபா வீட்டுல குஷியாக அமர்ந்திருக்கிறீங்க அப்படின்றார். நம்முடைய மென்டல் ஸ்டேஜ் எப்படி இருக்கணும்ன்றது பாபா சொல்லிட்டு இருக்கிறார். எதுக்கும் பயப்படாதீங்க. தந்தை வீட்டுல இருக்கிறோம் அப்படின்னா அப்பா முதல்ல என்ன செய்வார்? குழந்தைகளுக்கு தானே கொடுப்பாரு, பாலனை செய்வார், ஊட்டி விடுவார். அதனால கவலையற்று இருங்க, பயமற்று இருங்க அப்படின்றார். உலகம் மிகவும் மோசமாக இருக்கிறது. இங்கு நீங்கள் மிகவும் சுகமாக அமர்ந்திருக்கிறீர்கள். ஆகையால் தந்தை மற்றும் ஆஸ்தியை மட்டும் நினைவு செய்து கொண்டே இருங்கள்.
பாப் தாதாவின் சித்திரத்தை பார்த்ததும் குஷியில் மெய்சிலிர்த்துவிட வேண்டும். அந்த குஷியானது நிலையாக நிலைத்திருக்க வேண்டும். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், சதா அளவற்ற குஷியில் இருப்பதற்கு எல்லையற்ற ஞானத்தை புத்தியில் வைத்திருக்க வேண்டும். ஞான ரத்தினங்களினால் தன்னுடைய புத்தி என்ற பையை நிறைத்து கொண்டு தனக்கும் மற்றும் அனைவருக்கும் நன்மை செய்ய வேண்டும். ஞானத்தில் மிக மிக புத்திசாலிகளாக ஆக வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், எதிர்கால 21 பிறவிகளுக்கான ராஜ்ய பாக்கியத்தின் அதிகாரத்தை அடைவதற்கு தன்னுடைய பேக்கேஜஸ், அதாவது பெட்டி படுக்கை அனைத்தையும் டிரான்ஸ்ஃபர் செய்துவிட வேண்டும். இந்த சீச்சி உலகத்திலிருந்து விடுபடுவதற்கான யுக்தியை உருவாக்க வேண்டும். வரதானம்: ஒரு தந்தையின் அன்பில் மூழ்கி இருந்து சதா ஏறும் கலையின் அனுபவம் செய்யக்கூடிய வெற்றி மூர்த்தி ஆகுங்கள். சேவையிலும் மேலும் தன்னுடைய ஏறும் கலையிலும் வெற்றி பெறுவதற்கு முக்கியமான ஆதாரம் ஒரு தந்தை மீதான துண்டிக்கப்படாத அன்பு. தந்தையை தவிர வேறெதுவும் தென்படக்கூடாது. எண்ணத்திலும் பாபா, சொல்லிலும் பாபா, செயலிலும் பாபாவின் துணை இருக்க வேண்டும். இதுபோல் அன்பில் மூழ்கியிருக்கும் ஆத்மா ஒரு வார்த்தை பேசினாலும் அவருடைய ஸ்நேகத்தின் சொல் மற்ற ஆத்மாக்களையும் ஸ்நேகத்தில் கட்டி போட்டு விடுகிறது. அப்படிப்பட்ட லவ்லியின் ஆத்மாவின் பாபா என்ற ஒரு சொல்லும் மாயாஜாலத்தின் வேலை செய்யும். அவர் ஆன்மீக மந்திரவாதியாகி விடுவார். அதாவது அன்பில் மூழ்கி இருந்து நீங்க ஒரே ஒரு வார்த்தை சொன்னாலும் பேசினாலும் போதும், மற்ற ஆத்மாக்களையும் அந்த அன்பில் கட்டி போட்டுடுவீங்க. லவ்லினாகி பாபா அப்படின்னு சொன்னாலே போதும், அந்த ஒரு வார்த்தை மேஜிக் செய்யும், நீங்க மந்திரவாதி ஆயிடுவீங்க அப்படின்றார். ஆகையால அன்பில் மூழ்கி இருந்து சேவை செய்யுங்க அப்படின்றார். ஸ்லோகன்: உள்நோக்கு முகமுடையவராகி லைட் மற்றும் மைட் ரூபத்தில் நிலைத்திருப்பவர்தான் யோகி ஆத்மா ஆவார். அதாவது ஒளி ரூபத்திலையும் சக்தி ரூபத்திலையும் யார் நிலைத்திருப்பாங்களோ அவங்க தான் யோகி ஆத்மா அப்படின்றார். அவ்யக்த சமிகை: உங்களுக்கு என்ன டியூட்டி கிடைத்திருக்கிறதோ அதில் சதா அக்யூரேட்டாக இருங்கள், அதாவது துல்லியமாக இருங்கள். யார் டியூட்டியில் அக்யூரேட்டாக இருப்பார்களோ அவர்களை அனைவரும் நேர்மையானவர், நம்பிக்கைக்கு பாத்திரமானவர் என்ற பார்வையில் பார்ப்பார்கள். அதாவது உலகத்துல கரெக்டாக டியூட்டி செய்கிறவங்கள எல்லாரும் எந்த பார்வையில் பார்ப்பாங்க? இவங்க ரொம்ப நேர்மையானவங்க, நம்பிக்கைக்கு பாத்திரமானவங்க, நம்பி இந்த வேலையை இவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ற பார்வையில் பார்ப்பாங்க இல்லையா? இங்கும் யார் சேவையில் அக்யூரேட்டாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் பாபாவின் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்கள். ஒன்று பாபாவிடம் ஃபுல் ஃபெய்த், இன்னொன்று பாபாவின் கூடவே சேவையிலும் ஃபெய்த்ஃபுல். அதாவது ரைமிங்கான வார்த்தைகளை யூஸ் பண்ணி பாபா புரிய வச்சுட்டு இருக்கிறார். ஒன்று பாபாவின் மீது ஃபுல் ஃபெய்த், முழு நம்பிக்கை உடையவர்களாக இருப்பாங்க. இன்னொன்று பாபாவின் கூடவே சேவையிலும் ஃபெய்த்ஃபுல்லாக இருப்பாங்க.
நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்களாக இருப்பாங்க. இதுபோல் நம்பிக்கைக்கு பாத்திரமான நிச்சய புத்தியுடைய குழந்தைகள் சதா வெற்றியாளர்களாக, கவலையற்றவர்களாக இருப்பார்கள். ஓம் சாந்தி. சதா குஷி என்றோ எங்கள் ஞான வாழ்விலே, சதா குஷி என்றோ எங்கள் ஞான வாழ்விலே, பரந்தாமம் செல்வோம் வாருங்களே, பரந்தாமம் செல்வோம் வாருங்களே. கார்மேகமே எங்கள் வான் மீதிலே, கார்மேகமே எங்கள் வான் மீதிலே, ஞான துளியாக பனியாக விழுகின்றது, ஞான துளியாக பனியாக விழுகின்றது. சதா குஷி என்றோ நேற்றோடு மறந்தோம் எங்கள் சோகத்தை, இன்றோ நாங்கள் உங்கள் மடியிலே. நேற்றோடு மறந்தோம் எங்கள் சோகத்தை, இன்றோ நாங்கள் உங்கள் மடியிலே. ஆயிரம் கனவுகளை கண்களிலே, ஆயிரம் கனவுகளை கண்களிலே ஏந்தியே நாங்கள் பாடிடுவோம். சதா குஷி என்றோ எங்கள் ஞான வாழ்விலே, பரந்தாமம் செல்வோம் வாருங்களே. சதா குஷி என்றோ எங்கள் ஞான வாழ்விலே, சதா குஷி என்றோ எங்கள் ஞான வாழ்விலே, பரந்தாமம் செல்வோம் வாருங்களே, பரந்தாமம் செல்வோம் வாருங்களே. கார்மேகமே எங்கள் வான் மீதிலே, கார்மேகமே எங்கள் வான் மீதிலே, ஞான துளியாக பனியாக விழுகின்றது, ஞான துளியாக பனியாக விழுகின்றது. சதா குஷி என்றோ